வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம லோகிராஃப்ட் 5 போட்டிருக்கோம். இந்த தடவை புதுசாக நம்ம மைன்கிராஃப்ட் ஏற்றிருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி வேணும்னா எங்களுக்கு 1000 லைக் எங்களுக்கு வேணும். சப்ஸ்கிரைபும் உங்களுக்கு 1000 தாண்டணும். முதல்ல போய் மரத்தை வெட்டிக்கலாம். இன்றைக்கி தான் புதுசாக மைன்கிராஃப்ட் ஏற்றிருக்கோம். அடுத்த மாதத்தை வெட்டுறக்குள்ளே அம்மா பிடிக்கணும், லைக் பண்ணுங்க, அப்பா பிடிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் செய்யலாம். முதல்ல நம்ம அந்த பிளாங்க்ஸில் எடுத்துக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சுக்கலாம். ஸ்டிக்கு ஒரு 8 எடுத்துக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் திரும்பி சீடு எடுத்துச்சு. கிராஃப்டிங் டேபிள் கீழே வச்சாச்சு. அது பிக்கேக்ஸ் ஒன்று, அது மட்டும் போதும். அது ஸ்டோன் கிடச்சி ஸ்ட்ரைட்டாக உடச்சிக்கலாம். எவ்வளோ ஸ்டோன் தேடி போகலாம். ரைட்ஸ் ஸ்டோன் அப்படி கண்ணி கட்டுற தூரத்தில் ஒன்றும் இல்லை. சுற்றியும் காடாக தான் இருக்குது. தூங்குறதுக்கு ஆடு வேணும். ஆடே தான் அப்படி தேடிட்டு இருக்கோம். ஆடும் ஒன்று கிடைக்க மாட்டேங்குது, ஸ்டோனும் ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. ஸ்டோன் அப்படி இங்கே இருக்குது. ஒரே ஒரு ஸ்டோன் இருக்குது. இங்கேருந்து உள்ளே நிறைய ஸ்டோன் இருக்கும். ஆமாம், அந்த ஸ்டோனில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறையா 15 ஸ்டோன் உடச்சிக்கலாம். கொஞ்சம் எச்சாவே உடச்சிட்டோம். அப்படி மேலே ஏறி போயிடலாம். தெரியும், கொஞ்சம் வலிக்கு விட்டுருச்சு. நீ முதல்ல கிராஃப்டிங் டேபிள் கீழே போட்டு செஞ்சிடலாம். இது வந்து ஆக்ஸ் ஒன்று செஞ்சுக்கலாம். பிக்கேக்ஸ் அப்படி ஒன்று செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். முதல்ல இது உடச்சிக்கலாம். இப்போ ஆடுங்கிறது தேடணும். மாடுன்னு கூட சேர்த்து வெட்டிடலாம். தயவு செஞ்சு எங்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரியல. சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோம். சாரி ஆடு வேணும் எங்களுக்கு. அது நானே மறந்துட்டேன். தெரியும் மரத்தில் போய் முடிக்கும். கருப்பாடு கிரேயாடு வெள்ளையாடு மாட்டிக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த ஆட்டை காணும். இங்கே நிற்கிற பரவாயில்ல. எங்கள் கிரேயாடு தான். ஆனால் வெட்டி தூக்கிடலாம். இப்படி சாப்பாட்டுக்காச்சு. சரி நாங்கள் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கோம். மைன்கிராஃப்ட் விளையாண்டு கற்றுக்கொண்டு எங்களை வந்து பாருங்கள். நாங்கள் வந்துடுவோம். என்ன பார்த்தாலும் அங்கே ஒரு ஆடு இருக்குது. சஜெக்ஷன் வெட்டிட வேண்டியதான். வேறு வழியே இல்லை. அங்கே ஒரு ஆடு இருக்குது. சஜெக்ஷன் வெட்டிட வேண்டியது. வேறு வழியே இல்லை. என்னமோ சத்தம் கேட்குது. ஒரு கட்டல்
உருவாக்கியாச்சு. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சமமான ஒரு வில்லேஜை போய் தேடலான்னு இருக்கோம். சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் போனால் நம்மளுக்கு ஒரு வில்லேஜ் கிடைக்கும். அப்படியே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நாய் இருக்காங்கன்னா என்னை வந்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. சரியான டென்ஷன். ஆனால் அந்த நாய் கடிக்காது. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்காது. எங்களுக்கு வீடு கண்டுபிடிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் லைக் முடிஞ்ச ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். வீடு கண்டுபிடிக்கும் போது அந்த இடம் வந்து கோல் கிடச்சிருக்கு. இதோட பேர் நிலக்கரின்னு சொல்லுவாங்க தமிழில். இது வந்து அந்த போட்டு எரிக்கிறதுக்கெலாம் இது யூஸ் ஆகும். எல்லாம் ஒன்று கீழே கிடந்துச்சு, எடுத்தாச்சு. போகலாம். படி மாதிரி எப்படி இது நாங்கள் பண்ணி வச்சதில்லை. முதல்ல எப்படி கிடந்துச்சு, அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. வில்லேஜ் எங்களுக்கு ஒன்றும் அப்படி கிடைக்கவே மாட்டேங்குது. வில்லேஜ் எங்கே தான் சூரியன் பார்த்து சூரியனும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல போனேன். இருட்டு பயமாக இருக்குது. எங்கே போகிறதே தெரியும். நாங்கள் சுற்றிட்டுருக்கோம் ஏதோ வாக்கில். ஏதோ ஒரு தீவுக்கு வந்திருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீ முடிஞ்ச போட்டு செஞ்சிடலாம். இங்கே மஷ்ரூம், இங்கே சின்ன மஷ்ரூம் தான் பார்த்துருக்கீங்க. பாருங்க எவ்வளோ பெரிய மஷ்ரூம் பார்த்தீங்களா. மஷ்ரூமுக்கு தேவைப்படாது எப்படி இருந்தால் நம்மளுக்கு. அங்கே என்னமோ தெரியுது, சாண்டலாக இருக்குது போல. ரைட்ஸ். எப்படி ஒரு மேலே வந்தாச்சு. இந்த பன்னி குட்டிக்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் பண்ணி. அந்த இங்கே தேன் பூச்சியில் இருக்குது. அங்கேயும் சூரியன் தெரியுது. அது பக்கமே அப்படியே பார்த்துட்டு போகலாம். அது வில்லேஜ் கிடைக்காதானு அப்படி இருட்டாகுது. ஆடு இருக்குது. இப்போ ஆடு நம்மளுக்கு தேவையே இல்லை. பக்கத்தில் இன்னும் பொடி பசங்களும் விளையாண்டுருக்காங்க. அது கொஞ்சம் டிஸ்டர்பாக தான், மன்னிச்சுக்கோங்க உங்களை. நீங்கள் அப்படியே தூங்கிடலாம். அப்படி தூங்கிடலாம். இப்போ தான் முதல் நைட்டு முடியுது. சூரியன் எங்கே இருக்குது? சூரியன் பார்த்தா அப்படி எங்கேயும் தெரியல.
ஒரு வில்லேஜும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இங்கேயே கடல் எங்கேயாச்சும் சுற்ற போகிறோம். முதலே வந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ அதனால் போட்டு செய்ய போகிறோம். போட்டுக்கு விட்டு இருந்தால் பார்க்கலாம். கிராஃப்டிங் டேபிள் எங்கே இங்கே இருக்கு. போட் எப்படி செய்யணும்? போட் எங்கே இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் லேக் ஆகுது. போட் என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம சவல் வேணும். சவல் ஒன்று செஞ்சுக்கலாம். போட்டு அப்படி செஞ்சாச்சு. அப்படியே உடச்சிட்டு அப்படியே எங்கேயோ சுற்ற போகிறோம். ஆனால் எங்களுக்கு போட்டோட தெரியாது சொல்ல போனோம். எங்களுக்கு போட்டோட தெரியாது, அது வேறு விஷயம். எப்படி நல்லா ஓடுறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஓடுறோமா இல்லையான்னு. இந்த மாதிரி ஓட்டி பழக்கம் நீங்களும். நாங்கள் எங்கேயும் காட்டாவாக்கில் ஏதோ சும்மா அமுத்திக்கிட்டு இருக்கோம். என்னமோ மரம் மட்டும் தனியாக இருக்குது. சரி ஒரு காடு. இங்கே நம்ம ரைட்டில் வரலாம், லெஃப்ட் வந்து முட்டிச்சந்து ரைட்டில் வரலாம். சரி வந்து முட்டிச்சதுன்னு சொன்னனால மீன் குட்டிலாம் கீழே இருக்குது. சும்மா ஏதோ வாக்கில் ஓட்டிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஓட தெரியாத சொல்ல போனால். எங்களுக்கு ஒரு வில்லேஜ் கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது ஏன்னு எங்களுக்கும் தெரியல. நீ எங்களுக்கு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். பார்ட் 2ல். நாளைக்கு இன்னொரு வீடியோ வரும். எங்களுக்கு போட்டு உடஞ்சிருச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். Goodbye.